நம்ம எல்லாருக்கும் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தெரியும். ஆனா நம்ம கூடயே ஹவுஸ் ஸ்பேரோன்னு ஒருத்தன் இருக்கான். அவன பத்தி தெரியுமா? தெரியாது. என்ட்ரன்ஸ் வழியோ இல்ல எக்ஸிட் வழியோ தலைவன் ஓட்டா இருந்தா போதும் உள்ள போயிடுவான். கூட்டம் கூட்டமா வீட்டை சுத்தி பறந்துட்டு இருந்த இவன் கோயில்ல உடைச்ச செதர் தேங்காய் மாதிரி எங்க போனானே தெரியல. ஊரை சுத்தி தின்ன வச்ச ஓட்டு வீடும் தின்ன வச்ச கூரை வீடும் இருந்த வரைக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு மாயாண்டி குடும்பத்தினர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். அதனாலதான் புறநானூர்ல இத மனையுறை குருவின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ 4 மாடி வீடு கட்டி 4 டன் ஏசி போட்டு குருவி வர சின்ன இடம் கூட இல்லாம உள்ள கொரட்டை விட்டு நம்ம ஆளுங்க தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற அன்லெட்டட் பெட்ரோல்ல இருந்து வெளியே போற மெத்தில் நைட்ரேட் இலைகள்ல படுறதுனால அதை சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன புழுக்களும் இறந்து போயிடுது. அதனால இதுங்களோட குஞ்சுகளுக்கு உணவு இல்லாம போகுது. இது மாதிரி உள்குத்து நிறைய இருக்கு. டோடோன்னு ஒரு பறவை இனம் இருந்துச்சு. அதுங்க மருஷியன் கல்வியரியான்னு ஒரு மரத்தோட பழத்தை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணாதான் மறுபடியும் அந்த விதை செடியா வளர முடியும். அதுக்கு பேர் இன்டர் ரிலேட்டட் எக்கோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த டோடோ அழிஞ்சு போனதுனால இப்போ அந்த மரமும் அழிஞ்சு போச்சு. கருப்பு மூவில வர்ற சங்கிலி கருப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல உணவு சங்கிலியும் முக்கிய நண்பர்களே.